அங்கே இருக்கிற பெண்கள் உள்ளிட்டவர்கள் கூட வெளியில் வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஒத்த காஷ்மீரிய குரலாக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் நிற்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக 75 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு ஒற்றுமை மத்திய அரசுக்கு ஆதரவாக காஷ்மீரத்து மக்கள் இணைந்தது என்பது வரலாறு. ஒரு சில துண்டு துக்கடா கட்சிகள் வேண்டுமானால் அது ஏன் அந்த இடத்துல ராணுவ வீரர் இல்லை, ஏன் வரவில்லை, அமித்ஷா பதவி வழங்க வேண்டும் என்று அற்ப அரசியல் செய்கிறார்கள். அதை இந்த நேரத்தில் நாங்கள் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு ஆளுநர் இவ்வளவு பகிரங்கமாக சொல்லுகிறார் என்றால் திமுக ஆட்சி எப்படி நடக்கிறது? துணைவேந்தர்களே உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிற நிலையில் தான் இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்கிற நிலை மக்களுக்கு புரிகிறது. நான் அமைச்சராக இல்லை என்று சொல்லி தான் ஜாமீனே வாங்குறாரு. வாங்கின 2 நாள்ல நீங்க அமைச்சரவை கொடுக்குறீங்க. அதையே சுப்ரீம் கோர்ட் வந்து அதிர்ச்சியாக அவர்களுடைய நிலையை வெளிப்படுத்துறாங்க. அப்போ கூட நீங்க ஆணவத்தோடு தொடர்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருக்கு? கையில் சாட்டை எடுத்திருக்கிறது. ஒன்று அவர் அமைச்சர் பதவியை துறக்கட்டும் அல்லது சிறை கம்பிகளை எண்ணட்டும். 2ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம். கடுமையான அசிங்கமான வார்த்தைகளை பேசும் பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு எல்லா இடத்திலும் இருந்துச்சு. அதை சரி கட்டுறதுக்கு அவர் கட்சி பணியிலிருந்து நீக்கிறேன் நீங்க. பிறகு 3 மாசம் பொறுத்து அவர் மறுபடி மாநில பேச்சாளராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இதுதான் திமுக செய்யற நிலைப்பாடு. யோக்கியராக ஐயா ஸ்டாலின் இருந்தா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணுமா இல்லையா? திமுகவில் உள்ள துரைமுருகன் ஊழல் செய்தார் என்பதை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவது அல்லது கீழமை நீதிமன்றங்கள் மறு தீர்ப்பு சொல்லுவதற்கு முன்னால் அந்த கட்சியில் இருக்கிற அதே துரைமுருகனுக்கு கீழே இருக்கிற குடியாத்தம் குமரன் அவரே சொன்னாரு 3000 கோடி துரைமுருகன் வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவரையுமே கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டு மறுபடி சரி கட்டி மறுபடி கட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் திமுக. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவே ஒரு பதற்றமான ஒரு சூழல்ல வந்து இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் எந்த நிமிடமும் போர் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த நம்மளுடைய இந்திய மக்கள் இவ்வளவு நாட்கள் வந்து இராணுவ வீரர்கள் எல்லையில் வந்து போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளுடைய நாட்டை பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இந்த டைம் மட்டும் இது வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க சார்? பாரதத்தில் எந்த பதட்டத்தையும் நான் பார்க்கல. பாகிஸ்தான் தான் இன்னைக்கு பதறி கொண்டு இருக்கிறது. அவர்கள் செய்த காரியம் என்பது ஒரு பெரிய பரிதவிப்புக்கு அந்த மக்கள் ஆளாகி இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் தாக்குதல் என்பது ஒன்று இராணுவத்தின் மீது இருக்கும், அல்லது காவல்துறையினர் மீது இருக்கும், அல்லது இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகிறாங்கன்னா அந்த யாத்திரையை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று எச்சரிப்பதற்காக சில தாக்குதல் நடந்திருக்கு. முதல் முறையாக அப்பாவி இந்துக்களை, குறிப்பாக சுற்றுலா பயணிகளை, அவர்கள் இந்துக்கள் என்பதாலே நடத்தக்கூடிய இந்த படுகொலை இருக்குல்ல, இது மிருகத்தனமான படுகொலை. இதை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி மனித இனமா நீங்க பார்க்க முடியும்? உங்களுடைய நோக்கமே வந்து கொலை செய்வது, அதுவும் மதத்தின் பெயரால் கொலை செய்வது அப்படின்னா பாகிஸ்தான் எவ்வளவு கோழைத்தனமா இறங்கி போயிருக்குன்றதான் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். ஆனா இதுக்கு பெரிய பதிலடி காஷ்மீரிய மக்கள், குறிப்பா அங்க இருக்கிற பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பயங்கரவாதிகள் இந்துக்களை வந்து சுட்டு கொலை செய்யும் பொழுது ஆதில் ஹுசைன்ற ஒரு இஸ்லாமியர் அவர் பயங்கரவாதிகள் கையில் இருக்கிற துப்பாக்கியை பறித்து அந்த தாக்குதல் நடக்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தடுக்க முற்பட்ட பொழுது அவரையுமே பயங்கரவாதிகள் துப்பாக்கியில் சுட்டு தலையிலே சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் குண்டடிப்பட்டார்களோ அவர்களை தோளில் தூக்கிக்கிட்டு ஓடின காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மக்கள் இன்றைக்கு அதை கடும் எதிர்ப்பில் இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம், கடந்த காலம் மாதிரி இன்றைக்கி காஷ்மீர் கிடையாது. மிகப்பெரிய வருமானம், அங்கே வந்து உள்கட்டமைப்பு பெரிய அளவிற்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு ரயில் போக்குவரத்து ஆரம்பித்தாச்சு. அதே போன்று காஷ்மீரில் விளையக்கூடிய பொருட்களை பெரிய அளவிற்கு சந்தைப்படுத்துவதற்கான வழிவகை இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. மட்டுமல்லாமல் இந்த ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்கள் சுற்றுலா பயணிகளாக அங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த மாநிலத்துக்கு, அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால்
அந்த ஒரு நொடியில பயங்கரவாதிகள் வந்து சுட்டு கொண்டுட்டு அதை நீர்த்து போக செய்து விடுவாங்க அப்படின்னா அந்த மக்கள் வருமானமே இல்லை, பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. அப்ப அங்க இருக்கிற பெண்கள் உள்ளிட்டவர்கள் கூட வெளியில வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஒத்த காஷ்மீரிய குரலாக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் நிற்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக 75 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு ஒற்றுமை மத்திய அரசுக்கு ஆதரவாக காஷ்மீரத்து மக்கள் இணைந்தது என்பது வரலாறு. இந்த வரலாறு ஒரு உயிர் பலியின் மூலம் நிகழ்ந்திருக்கிறது என்ற வேதனை இருந்தாலும் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆர்டிகல் 370 நீக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியாது. அதே வேளையில பாகிஸ்தானிற்கு கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அது அரசியல் ரீதியாக இருப்பதை விட அந்த மக்கள் உள்ளூர் மக்களே சிந்திக்கணும் இவ்வளவு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் சிந்து நதி நீருடைய அந்த நிறுத்தத்தை நம்ம உடனடியாக கொண்டு வந்தோம். இன்றைக்கு அந்த மக்கள் பாகிஸ்தானிய மக்கள் பயங்கரவாதத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள், இதை ஏற்க முடியாதுன்னு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் அங்க இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹவாஜா என்று சொல்றவர் அவர் சொல்றாரு, கடந்த 30 ஆண்டுகளாகவே நாங்கள் தீவிரவாத செயலில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்திருக்கிறோம், அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு காரணம் அமெரிக்காவும் பிரிட்டனும் சொன்னதை நாங்கள் செயல்படுத்தணும், அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்கிறோம் அப்படின்னு செஞ்ச தீவிரவாத செயலுக்கு ஒப்புதல் வாக்குமூலத்தை அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே கொடுக்கிறார். இதுல கொடுமை என்னன்னா, அப்ப நீங்க இவ்வளவு காலம் ஒரு நாடு நடத்தல, நீங்க என்னன்னா ஒரு கூலிப்படையாகத்தான் பாகிஸ்தானை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையாகவே அது ஜனநாயக நாடாக நீங்கள் நடத்தவில்லை என்பது ஒப்புதல் கொடுத்திருக்கிறீங்க. 30 ஆண்டுகளா அமெரிக்காவும் அல்லது பிரிட்டனும் சொல்லக்கூடியதற்கு கூலிப்படைக்கு நீங்க வந்து ஆளை கொலை செய்யற வேலை தான் செஞ்சிருக்கீங்கன்னா இது எப்படி ஒரு நாடா பார்க்க முடியும்? சர்வதேச லெவல்ல இனிமே உங்களை வந்து பாகிஸ்தானை ஒரு நாடாக எப்படி பார்ப்பாங்க? அது பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் என்று பாரதம் சொல்லிக் கொண்டிருந்ததை இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனி பாகிஸ்தான் மீது பாரதம் எவ்விதமான நடவடிக்கை எடுத்தாலும் உலக நாடுகள் பாரதத்தின் பக்கம் நிற்கும், பாகிஸ்தானுக்கு எதிராகத்தான் அது அமைய போகிறது. அதனாலதான் அவர்கள் வந்து சில உண்மைகளை பேசுகிறோம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதே பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது உடனடியாக அவர் சொன்னாங்க, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, பஹல்காம்ல கொல்லப்பட்டதை வந்து நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு. ஆனா இதே பாகிஸ்தான் கடந்த காலத்தில் அஜ்மல் கசாப் வந்து இங்க பாரதத்துக்குள்ள நுழைஞ்சு அப்பாவிகள் 100க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்யும் பொழுதும் அஜ்மல் கசாப் வந்து அவர் பாகிஸ்தான்காரர் இல்லை அப்படின்னாங்க. ஆனா அஜ்மல் கசாப்புடைய தாயாரை நேரடியாக இங்க வந்து பார்க்கும் பொழுதுதான் அது பாகிஸ்தானுடைய இருந்து அவர் வந்திருக்கிறார், அவருடைய வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் எங்க இருக்குன்னு எல்லாமே மக்களுக்கு வெளியே வந்துச்சு. அப்ப பாகிஸ்தான் தன்னை காத்துக்கொள்வதற்கு, பொய் சொல்வதற்கும், கூலியாளாக வேலை செய்வதற்கு, கூலிப்படையாக இருப்பதற்கு, பிற நாடுகளிடத்துல பணம் பெறுவதற்காக பாரதத்தின் மீது தொடர் தாக்குதல், அதுவும் அப்பாவிகள் மீது நடத்துற தாக்குதல் என்பதை யாரும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து ஏற்க முடியாது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான அருவருப்பான செயலை பாகிஸ்தான் செய்திருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு நன்மையும் நடந்திருக்கிறது. காஷ்மீரிய மக்கள் நாங்கள் பாரத தாயின் பிள்ளைகள் என்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா ஹுரியத் போன்ற கடும் மத்திய அரசுக்கு எதிரான அமைப்புகள் கூட கடுமையாக பாகிஸ்தானிய பயங்கரவாதத்தை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். அதை தாண்டி காஷ்மீர் மட்டுமல்ல, பாரதம் முழுக்க உள்ள எல்லா மசூதிகளிலும் இந்த வெள்ளிக்கிழமையில இறந்து போனவர்களுக்காக மிகப்பெரிய அளவிற்கு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து எல்லா மசூதிகளிலும் ஜும்மா பிரசங்கத்துல மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது, தேசப்பற்றை பற்றி பேசப்பட்டது. அதனால 26, 27 பேர் உயிரிழப்பு என்பது உண்மையாகவே வலிக்கிறது. ஆனால் அவருடைய உயிரிழப்பில் தேசத்தின் ஒற்றுமை, 20 கோடி இஸ்லாமியர்கள் இன்னும் பிடிப்போடு இந்த தேசத்தை நேசக்கூடியவர்களாக வந்திருக்கிறாங்கன்னா அது அந்த இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவருடைய இறப்பில் மிகப்பெரிய தேசத்தின் நன்மையும் வந்திருக்கிறது என்ற உண்மையை சொல்லியாக வேண்டும். இப்போ சிந்து நதி நீர் நிறுத்தத்தை வந்து இப்போ நம்மளுடைய இந்தியா தண்ணீர் போராட்டமாக வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட தான் சேமிப்பு கிடங்கை கிடையாது. இதை வந்து எப்படி வந்து இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதால் வந்து நமக்கு என்ன வந்து பாதிப்பு எதுவும் பெருசாக ஏற்படாதா? அடிப்படையில பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தியை நாம புரிய வைக்கணும். இந்த நிகழ்வு இப்படி நாங்கள் நிறுத்துகிறோம்னா இன்னைக்கு நிறுத்துகிறோம் என்பது நாம நிரந்தர திட்டமாக சொல்லல. ஒரு அடிப்படையில் இப்படி நீங்க எங்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இதை அறிவித்திருக்கிறோம். இதை அறிவிக்கிறதுக்கு முன்னால அது தண்ணீரை தேக்குவதோடு இல்லாம அதை மீண்டும் திருப்பி விட்டு பாரதத்திற்குள்ளரே உள்ள நுழைகிற மாதிரி மக்கள் விவசாயிகள் பயன்படுத்துற மாதிரி செய்ய முடியும். கடந்த காலத்துல ஏன் அரசு அப்படி யோசிக்கலன்னா, தண்ணீர் என்பது ஒரு உயிர் பிரச்சனை. 85% பாகிஸ்தானிய மக்களுக்கு உயிர் நீரை கொடுக்கக்கூடிய சிந்து நதி
அதை நாம் எப்படி நிறுத்த முடியும் என்ற ஒரு மனித நேயத்தின் உச்சத்தில் பாரதம் இருந்தது. ஏன்னா நம்முடைய மக்களை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மைக்கு மிக உயர்ந்தவர்களாக, உலகத்திலே மிகச் சிறந்தவர்களாக கருதக்கூடிய நாடு இது. ஒரு பாகிஸ்தானியர்கள் கடந்த காலத்தில் நடந்த தாக்குதல் இருந்தாலும் அது ஒரு நாட்டுக்கும் அல்லது சில பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய தாக்குதலுக்கு எப்படி பாகிஸ்தானிய மக்களை வஞ்சிக்க முடியும் என்பதனால தான் அந்த மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடை செய்யாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நாம் அறிவித்திருப்பது இனி அப்படி செய்ய போறோம், அதை தடுக்க போறோம் அப்படி என்பதற்கு தான் இந்த அறிவிப்பினுடைய அடிப்படை தன்மையை தவிர திடீர்னு நடக்கலனாலும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதற்கான முன்னெடுப்புகள் நடக்கும் என்பதை பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கும் சொல்லுவதன் மூலம் பாகிஸ்தானிய மக்கள் ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை தரப்போகிறார்கள், அங்கு என்ன நடக்க போகிறது என்பதை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ பஹல்காம்ல வந்து அந்த பைசரன் பசுமை பள்ளத்தாக்குல தான் இந்த ஒரு தாக்குதல் ஏற்பட்டுச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் இல்லைன்னா வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் போலீஸ் யாருமே இல்லையா நம்மளுடைய மக்களை பாதுகாக்க? அந்த தாக்குதல் நடந்த அடுத்த 15 நிமிடங்கள்ல சுற்றி வளைக்கப்படுகிறது. ராணுவத்தினர் அங்கதான் இருக்கிறாங்க. அதாவது சில இடங்களில் தீவிரவாதிகள் ரொம்ப ஆய்வு பண்ணி தான் இதை நடத்தியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட இந்த இடத்தில் யாரும் இல்லாத ஒரு நேரத்தை பயன்படுத்தி நடத்தணும்னா அது வந்து நிறைய அவர்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் வந்து இந்த மாதிரி நேரங்களில் அப்படியே தொடர்ந்து கண்காணித்து இந்த நேரம் தான் தாக்குதலுக்குரிய நேரம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள்னா இது வெறுமன பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகள் வந்தாங்க தாக்குனாங்கன்னு சொல்ல முடியாது. காஷ்மீரத்திற்குள்ளேயே பாகிஸ்தானின் மூளையாக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆயுதத்தை, அவர்கள்தான் ஆடையை கொடுப்பதிலிருந்து முக்கியமான ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அப்போ இதுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறான்னு இன்னைக்கு வந்து வேகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 2 நபர்கள் இப்பொழுது இன்னைய தேதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள். அப்போ அவர்களுமே வந்து விரைவில் வேறு இருக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக அவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். எங்கே பார்த்தாலும் நீங்கள் ராணுவத்தை நிப்பாட்டி எங்கே பார்த்தாலும் காவல்துறையினரே நிறுத்தி வைத்திருந்தால் அது சுற்றுலா பயணியை வரவேற்கிறதா இருக்காது. அவங்களுக்கு இயல்பாக ஒரு பதட்டம் கடந்த காலத்தில் இருந்துச்சு. காஷ்மீர்னா ஒரு ஆபத்து இருக்கும், எங்கிருந்தாலும் ராணுவத்தினர் கண்ணுக்கு தெரிவாங்க, எப்போ என்ன குண்டு வெடிக்குமோன்னு தெரியாது, அதனால பெரிய அளவுக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆர்டிகிள் 370 நீக்கிய பிறகு அங்கு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சியை ஏற்படுத்தி தேர்தலை நடத்தி உமர் அப்துல்லான்னு ஒரு முதல்வர் அங்கே வந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சி அங்கு வளர்ச்சிக்கான பாதைகளுக்கு பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறது. மத்திய அரசு இன்னைக்கு கொண்டு வந்ததில் அந்த சுற்றுலா விஷயம் என்பது மேம்பாடு அடைஞ்சிருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ வீரர்களை எல்லாம் குறைத்து அந்த மக்களை ஒரு லிபரலாக ஒரு ஃப்ரீடமோடு ஒரு சுதந்திரமாக ஒரு சுவாச காற்றை சுவாசிக்கிறது, சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால அந்த இராணுவ குவிப்பு என்பதை அந்த இடங்கள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல இருந்து தொலைநோக்கில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் பைன் காடுகளில் மறைந்திருந்து திடீர்னு வந்து தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் போய் அவர்கள் மறைகிறார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நிமிட இடைவெளியில தான் இவ்வளவுமே நடந்திருக்கும் பொழுது இதுல மத்திய அரசை குறை சொல்வது என்பது, அதுவும் இந்த மாதிரியான தேசத்தின் பாதுகாப்பு ரீதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் அரசியல் செய்வது என்பது அல்லது இதை மடைமாற்றம் என்பது கண்டிக்கத்தக்கது. ஒருவேளை அப்படி சரியான இடத்தில் சரியான பாதுகாப்பு தருவதற்கு அதிகாரிகள் அவர்கள் தவறி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நேரத்தை கண்டிப்பாக மத்திய அரசு முடிவு செய்யும். ஆனால் இந்த நேரம் என்பது நாம் பாதிப்பு அடைந்திருக்கிறோம், பாதிப்புக்கு பதிலடி கொடுக்கணும். அப்பதான் 140 கோடி மக்களின் மனம் வந்து ஒரு திருப்திக்கு உள்ளாகும். அதற்கான வேலையை பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அரசியல் செய்யக்கூடாது. காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அரசோடு நாங்கள் ஒத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்க வேண்டியது. ஒரு சில துண்டு துக்கடா கட்சிகள் வேண்டுமானால் அது ஏன் அந்த இடத்துல ராணுவ வீரர் இல்லை, ஏன் வரவில்லை, அமித்ஷா பதவி வழங்க வேண்டும் என்று அற்ப அரசியல் செய்கிறார்கள். அதை இந்த நேரத்தில் நாங்கள் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். யார் வழியை ஏற்படுத்தினானோ அவனை கருவறுக்க வேண்டும். அதுக்கான வேலைகள்ல மத்திய அரசு தீவிரமா இறங்கிட்டு. ஆனா ஆளும் கட்சியே வந்து பாதுகாப்பு நிலையில இருக்கக்கூடிய நம்மளுடைய மத்திய அரசாங்கமே வந்து பாதுகாப்பு துறையை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தலை, நம்ம கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மோடி அரசே தானே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. அடிப்படையில பாதுகாப்பு இருப்பதனால தான் இன்றைக்கு பெரிய தாக்குதல் எதுவுமே நடக்கல. நீங்க கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 86 பெரிய தாக்குதல்கள் 10 ஆண்டுகள் நடந்துச்சு. ஆனால் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு பெரிய தாக்குதல்னாவே நீங்கள் அமர்நாத் யாத்திரையில் 2017 ஒரு 8 பேர் இறந்தாங்க,
2018 புல்வாமா தாக்குதல் இருக்கு. புல்வாமா தாக்குதலில் வந்து ஒரு 40 பேர் இறந்தாங்க. அதுக்கு அடுத்து பெரிய தாக்குதலில் 26 பேர் இறந்திருக்காங்க. இதுதான் பெரிய தாக்குதல் நீங்க சொல்ல முடியும். அப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடந்த இடத்துல 5க்கும் குறைவான தாக்குதலாக குறைத்திருக்கிறோம் அப்படின்னா தாக்குதலே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி நீங்க வந்து அதை பலப்படுத்தினாலும் ஏதோ ஒரு மொழியில் வருவார்கள். அப்ப அதை எப்படி சரி பண்றது? அப்ப இதுவரைக்கும் நாம எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணி வைத்திருந்தோம்னா, ஒன்று ராணுவத்தின் மீது இருக்கும், அல்லது அமர்நாத் யாத்திரைகள் மீது இருக்கும், அல்லது அரசு அலுவலகங்கள், இந்த மாதிரி குறிவைப்பாங்க தீவிரவாதிகள். ஆனா இவ்வளவு கோழைத்தனமா நிராயுத பாணிகளை சுற்றுலா பயணிகளை தேடி தேடி போய் கொலை செய்வார்கள் அப்படின்னா இனி அப்ப அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை எடுக்கணும். அதுல நாம வந்து ஒரு புதிய பாடத்தை கற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். வரக்கூடிய காலங்களில் மக்களை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக இராணுவமும் மத்திய அமைச்சகமும் மிகச்சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுக்கும். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஒரு படிப்பினையாக எடுத்ததுனால தான் இன்னைக்கு காஷ்மீர் இவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. காஷ்மீரிய மக்கள் மத்திய அரசோடு இன்னைக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கன்றதை நம்ம மறந்துட முடியாது. எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதுகாப்பு இன்னும் வலுப்படுத்தப்படும். இப்போ துணைவேந்தர் நியமனத்துல 10 மசோதாக்களையும் வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இந்த டைம்ல கவர்னருடைய மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள விடாமல் வந்து தடுத்த முதல்வருக்கு வந்து கண்டனத்தை வந்து ஆளுநர் ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு சார். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? மெதக ஆளுநர் அவர்கள் அதை கூட்டி இருக்கக்கூடிய கூட்டம் என்பது திடீர்னு கூட்டல. நான் கடந்த காலத்துல இது சம்பந்தமாக திட்டமிடப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கூட்டியிருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்போ இதில் பெருசாக நம்ம உள்நோக்கம் கற்பிப்பதோ அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லுவதோ அது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். இரண்டாவது, ஒரு துணைவேந்தர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஒரு புதிய சட்டத்தையோ இல்லை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களே அவர் பேசுவதற்காக கூட்டலை. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது சம்பந்தமாக ஒரு ஆய்வு ரீதியான ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு தான் அந்த அடிப்படையில் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் கூட அவருடைய வார்த்தையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸை வச்சு மிரட்டி இருக்கிறாங்க, அதே போன்று துணைவேந்தர்கள் வர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அச்சுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள், அவங்க வீட்டுக்கே திரும்பி போக முடியாத ஒரு சூழல் இருக்கு, என்னிடத்திலே பல துணைவேந்தர்கள் வந்து புகார் அளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தான் இந்த தமிழக மண்ணில் திமுக ஆட்சியில் நடக்கிறது அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அரசுக்கு முன்வைக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன மடைமாற்றுகிறார்கள் என்றால், ஆளுநர் இப்படி சொல்லியிருக்கிறார், அது வந்து அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி வழக்கத்துக்கு மாறா இவங்க பேசாம அதே ஆளுநர் எதிர்ப்பு அரசியலை செய்கிறார்கள். ஒரு ஆளுநர் இவ்வளவு பகிரங்கமாக சொல்லுகிறார் என்றால் திமுக ஆட்சி எப்படி நடக்கிறது? துணைவேந்தர்களே உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிற நிலையில் தான் இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்கிற நிலை மக்களுக்கு புரிகிறது. குறிப்பா பட்டியல் சமூக மக்கள்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் இந்த முயற்சியை எடுத்திருக்கும் பொழுது அதற்கு தடைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆளுநர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அல்ல, வரக்கூடிய காலங்களில் இந்த மோதல் போக்கில் உண்மைத்தன்மை எது என்பதை ஆளுநர் இன்னும் கூடுதலாக வெளிப்படுத்துவார் நம்புறேன். ஏவா வேணு அவர்கள் சொல்லியிருக்காரு, இது வந்து வீம்புக்காகவே வந்து ஆளுநர் செஞ்சுட்டு இருக்காரு, வேணும்னே வந்து ஒரு ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது, ஆனா வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய கவர்னர் அவர்கள். இவர் வந்து இது எந்த நிலையில போய் முடியுமோ தெரியல, திமுகவின் வளர்ச்சி பாதையை வந்து அடுத்த வெற்றியை வந்து நாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஆளுநர் மேல இவரும் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் தானே சொன்னாரு, ஆளுநரை மாத்திராதீங்க, இவர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு, இவர் இருந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநரை மாற்றியாக வேண்டும், ஆளுநர் வந்து அரசியல் செய்கிறார். எப்ப அரசியல் செஞ்சா உங்களுக்கு நல்லது தானே? நீங்க தானே சட்டமன்றத்திலிருந்து பொதுவெளி வரைக்கும் சொன்னீங்க இவர் இருக்கணும், இவர் இருந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும்னு. அப்ப அவர் இருந்தா ஜெயிக்கலாம்னா உங்களுக்கு ரொம்ப இலகுவான விஷயம் தானே அது, ஆளுநர் இருக்கிறது. அவர் பேச பேச இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு தானே சொல்லணும். அப்புறம் ஏன் உங்களுக்கு கோபம் வருது, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, ஏன் போய் பேசுகிறாருன்றீங்க, ஏன் கவுண்டர் அட்டாக் பண்றீங்க? பண்ணவே தேவையில்லையே. நீங்களாக வாலண்டரியா இவர்தான் ஆளுநராக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு கீழே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி தரதுன்னு உங்களுக்கு ஆடுது கீழே காலில் இருந்து எல்லாமே. அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ சொல்லுவதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது. அதான் திமுகவுடைய கொள்கை கோட்பாடு. பேரளவில் சொல்லி மக்களை ஏமாத்துவாங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டார்கள். ஆளுநர் விஷயத்துல ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்வதற்கு காரணம் இவருடைய ஆட்சியின் தோல்வியை மறைக்கணும். அதனால 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆளுநர் எதிர்ப்பாங்க, 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி மத்திய அரசினுடைய ஏதாவது திட்டங்களை எதிர்ப்பாங்க. இப்படி ஒரு ட்ரெண்ட் அவர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது 15 நாளைக்கு ஒரு செய்திகள் எதையாவது இவருடைய ஆட்சி தோல்வியை பற்றி பெருசா வரும் பொழுது அதை மறைக்கிறதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு விஷயங்களை பூதாகரமாக்குவாங்க. அதில் ஒன்றுதானே தவிர ஆளுநர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சொல்லி இருக்கிறார்.
அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ திமுக அமைச்சர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்து நெருக்கடிகள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொன்முடி அவர்களுக்கும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவர் வந்து ஒரு அமைச்சராக வந்து அரசியல் சாசனத்தை மீறிவிட்டார், இதை வந்து கோர்ட்டே வந்து டைரக்டா எடுத்துக்கணும் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரைமுருகன் அவர்களுக்கும் அதே போலதான் அந்த அவருக்கு ஏற்கனவே விதித்திருந்த உத்தரவை வந்து ரத்து செய்துட்டாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் வீட்டில் நடந்த அந்த இடி ரெய்டு, இது எல்லாமே பார்க்கும் பொழுது திமுக வந்து அடுத்த நிலைப்பாட்டில் அவங்கள நிலைப்பாட்டில இருந்து கீழே இறங்கிக்கிட்டே வராங்களா? அடுத்த 6 மாதத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் ஒரு 10 பேராவது சிறைக்கு போயிடுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியா? இயல்பா. ஏன்னா இப்ப செந்தில் பாலாஜி இருக்கிறார், எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த ஒரு மாநில அரசுக்கு பாருங்க. அவரு நான் அமைச்சராக இல்லை என்று சொல்லி தான் ஜாமீனே வாங்குறாரு. வாங்கின 2 நாள்ல நீங்க அமைச்சரவை கொடுக்குறீங்க. அதையே சுப்ரீம் கோர்ட் வந்து அதிர்ச்சியாக அவர்களுடைய நிலையை வெளிப்படுத்துறாங்க. அப்போ கூட நீங்க ஆணவத்தோடு தொடர்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருக்கு, கையில சாட்டை எடுத்திருக்கிறது. ஒன்று அவர் அமைச்சர் பதவியை துறக்கட்டும் அல்லது சிறை கம்பிகளை எண்ணட்டும், 2ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, ஜாமீனை ரத்து பண்ணிடுவோன்ட்டு. இப்போ என்னன்னா வேகமாக முடிவு பண்ணி இப்போ திங்கட்கிழமை அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தொடர மாட்டாரு அப்படின்னு அறிவிக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ இது வந்து உங்களை அசிங்கப்படுத்தி திமுக இழிவாகி ஒரு தமிழக அரசு என்ற ஒரு பொறுப்பில் உட்கார்ந்துருக்கிற மாநில முதல்வரே ஒரு வெட்கப்படாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி தான் பொன்முடி அவர்களுடைய விஷயத்தில், பொன்முடி என்ன யோக்கியரா? இவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு ஒரு நேர்மையான அரசியல் இதுமேலாவது முடிவு செய்யணும். ஆனால் ரொம்ப கேவலமாக இந்துக்களுடைய நம்பிக்கையை சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி சைவம் வைணவம் என்பதை வந்து ஒரு பாலியல் ரீதியான விஷயங்கள்ல உள்ள பெண்களோடு ஒரு மாதிரியாக பேசக்கூட முடியல. அது அப்படிப்பட்ட தொடர்புபடுத்தி பெண்களை இழிவுபடுத்தி அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதே பொன்முடி தான் வாய்க்கொழுப்புல நாங்கள் பஸ்ல பேருந்தில் இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியில போறீங்களா ஓசிலன்னு சொல்லி கேவலமா பெண்களை பேசியவர். இவர் செய்த அயோக்கியத்தனத்தை விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க. அங்க போய் குறை கேட்கறேன்னா விவசாயிகள்கிட்ட குறை கேட்கணும், சும்மா போட்டோ எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படியே ஒரு போட்டோ பிடிச்சிட்டு வரும்போது அங்க இருக்கிற விவசாயி வந்து வயிற்றுச்சல் அங்க கீழே இருக்கிற அந்த சேரோட கலந்த தண்ணி இப்படி தூக்கி நாசமா போயிடுவோன்னு தண்ணி தெளிச்சாங்க. அது 2 சொட்டு அவர் சட்டையில பட்டுச்சு. அதுக்காக அந்த விவசாயிகளை சிறைக்கு அனுப்பின ஒரு பாவி தானே பொன்முடி. அந்த பொன்முடி வந்து இன்னைக்கு அருவருக்கத்தக்க வார்த்தையை பேசியிருக்கிறார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாம தமிழக அரசு பாதுகாக்குது. அவருடைய கட்சி பொறுப்பை நீக்குனா உங்க லெவல் எங்களுக்கு தெரியாதா? திமுக கட்சி பொறுப்பை நீக்குவது என்பது சும்மா ஒரு கண் துடைப்பு. கடந்த காலத்துல திருமதி குஷ்பு சுந்தர் மற்றும் எங்க கட்சியினுடைய பெண் நிர்வாகிகளை எல்லாம் சிவாஜி என்று சொல்ற இதே திமுகவுடைய மாநில பேச்சாளர் கடுமையான அசிங்கமான வார்த்தைகளை பேசும் பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு எல்லா இடத்திலும் இருந்துச்சு. அதை சரி கட்டுறதுக்கு அவர் கட்சி பணியிலிருந்து நீக்கிறேன் நீங்க, பிறகு 3 மாசம் பொறுத்து அவர் மறுபடி மாநில பேச்சாளரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இதுதான் திமுக செய்யற நிலைப்பாடு. யோக்கியராக ஐயா ஸ்டாலின் இருந்தா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணுமா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்களே யாரோ இயக்குகிறார்கள், பொம்மை முதல்வராக இன்றைக்கு இருக்கிறார் என்கிற அந்த வாதத்தை இவர் உறுதி செய்கிறார். இன்னைக்கு MRK பன்னீர்செல்வமா இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அடுத்த 6 மாசத்தில் இவர் மீதுக்கான வழக்குகளுக்கு தீர்ப்பு வரப்போகுது. கடந்த காலத்தில் கீழமை நீதிமன்றங்கள் இருந்து தப்பித்திருக்கிறார்கள். அப்ப இவர்கள் மீது சரியாக விசாரிக்கப்படலை என்பதற்காகத்தான் உயர் நீதிமன்றம் மீண்டும் தூசி தட்டி விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு காலத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இவர்கள் மீது விசாரணை நடத்தப்படும் பொழுது இவருடைய ஊழல்கள் வெளிவரும். திமுகவில் உள்ள துரைமுருகன் ஊழல் செய்தார் என்பதை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவது அல்லது கீழமை நீதிமன்றங்கள் மறு தீர்ப்பு சொல்லுவதற்கு முன்னால் அந்த கட்சியில இருக்கிற அதே துரைமுருகனுக்கு கீழே இருக்கிற குடியாத்தம் குமரன் அவரே சொன்னாரு 3000 கோடி துரைமுருகன் வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவரையுமே கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டு மறுபடியும் சரி கட்டி மறுபடியும் கட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் திமுக. அதனால சொந்த கட்சிக்காரர்களே துரைமுருகன் கொள்ளையடித்தவர் ஊழல் செய்தவர் என்று வெளிப்படையாக பேசிய பதிவுகளும் இருக்கிறது. துரைமுருகன் அவர்களை பற்றி அவருடைய சொத்துக்களை பற்றி பலமுறை ரெய்டு நடந்திருக்கு. அவருடைய மகன் காலேஜிலிருந்து பிடிபட்ட பணம்லாம் இருக்கு தேர்தல் காலத்தில். இப்போ இதெல்லாம் வரிசை கட்டி நிற்கிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த 6 மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் சிறை கம்பி குழுக்களுக்கு இல்லிருந்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க.
ஐயா ஸ்டாலின் சிறைக்கு உள்ள போவாரா அல்லது வெளியே இருந்து அவியல் பண்ணுவாரா, அரசியல் பண்ணுவாரா என்பதையும் நம்ம பார்க்க போறோம். இல்ல இப்போ அதுதான் வந்து எல்லாருடைய கேள்வியும். ஏன்னா டாஸ்மார்க் விவகாரத்தில் வந்து நீங்க இடி வந்து உங்களுடைய விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்மனும் அனுப்பிச்சிருக்காங்க அந்த டாஸ்மார்க் இயக்குநர்களுக்கும் பொது மேலாளருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கண் துடைப்பு நாடகம் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து ஏன்னா இதுல வந்து முக்கியமான ஒரு குற்றவாளியாக வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இப்போ நடைமுறையில் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த டைம்ல இப்போ செந்தில் பாலாஜி பதவியும் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒன்னா ஜாமீன் இல்லைன்னா பதவி அப்படிங்கிற பட்சத்தில் டாஸ்மார்க் விவகாரத்தில் ஏன்னா அந்த விசாரணை தேதியும் அவருக்காக வந்து அந்த சட்டவிரோதமான பண பரிமாற்றத்துக்கான தேதியும் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவர்கள் என்ன பேசிக்குவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் என்ன பேசிக்குவாங்க, உனக்கு எவ்வளோ கட்டிங் வந்துச்சு, எனக்கு எவ்வளோ கொடுக்கல, அப்படி ஒன்றை நான் காப்பாற்றுறேன், அது வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று பிடிச்சி அடித்தா கூட உண்மையை சொல்லிடாதப்பான்னு செந்தில் பாலாஜி ஏதாவது பாதுகாக்கிற வேலையை வேணால் ஐயா ஸ்டாலின் பார்ப்பாரோ என்று என்ன தோன்றுகிறது. மற்றபடி டீட்டெயிலாக நாம் உள்ள பூந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. ஒன்று மட்டும் நிச்சயம், உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் திமுகவை காரி உமிழ்கிறது என்பது மட்டும் தெரியுது. எந்த அளவுக்குன்னா, ஒரு அரசு நடத்துகிறீர்கள், அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் டாஸ்மாக் இருக்கு, அதை வந்து அரசினிடத்தில் சொல்லிட்டு தான் வந்து இடி ரெய்டு பண்ணணும்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? ஒரு தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தமா வந்து அமலாக்கத்துறை சோதனை செய்யறாங்கன்னா அதை எப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு பண்ண முடியும்? ஏன் உஷாராயிட்டு நீங்க இருக்கிற தஸ்தாவேஜுகளை எல்லாம் மறைக்கிறதுக்கா? நீதிமன்றம் வெளிப்படையாகவே கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டுமல்லாம பெண் அதிகாரிகளை எல்லாம் வந்து நீங்கள் மிரட்டி அமலாக்கத்துறைக்கு எதிராக அவர்கள் இருப்பது போன்று ஏன் பிம்பப்படுத்துகிறீர்கள்? அது தவறான செயல். அப்படி உண்மையாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள மனு கொடுத்துருக்கணும். அது ஏன் வந்து டாஸ்மாக் நிறுவனமும் அரசும் எதற்கு மனு கொடுக்குது அப்படின்றத ஒரு பெரிய குட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம இந்த அமலாக்கத்துறை இன்னும் சிறப்பாக அவர்கள் செய்வதற்கான முழு அதிகாரத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய ஊழலை நீங்கள் செய்திருந்தால் அதை பாதுகாப்பதற்கு அரசு இயந்திரத்தை, அரசு ஊழியர்களை திமுக ஆட்சியில் எவ்வளவு தவறா பயன்படுத்துறீங்க என்பதை உயர்நீதிமன்றம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. மிகப்பெரிய பின்னடைவை திமுக சந்திக்க போகிறது. அது அரசியல் களத்திலும் சரி, அல்லது ஆட்சி கட்டிலிருந்து அவர்கள் இறங்குவதாக இருக்கட்டும், நீதிமன்றங்களின் பார்வையில இவர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கட்டும், இதெல்லாம் நடக்க போகுது. அதனால ஏதோ பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டுருச்சுன்ற கதை வருமா, அந்த மாதிரி இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போம் என்று பைத்தியகாரத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பரிதவிக்க போகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து மக்களுக்கான ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை 2026 தரும். அப்படி தரக்கூடிய நேரத்தில் இவர்கள் எல்லாம் சிறையில் இருப்பார்கள். இவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள், முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் எது பேசினாலுமே வந்து அவருடைய ஏதாவது பிரஸ் மீட்டை பார்த்த உடனே திமுகவில இருந்து துணை முதல்வர் ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா கொஞ்ச நாட்களாக துணை முதல்வரை காணவே இல்லையே. அதாவது ஒவ்வொரு நேரத்திலும் யார் என்ன பேசுகிறார்கள், அதற்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத திமுகவுடைய பல்வேறு டீம் வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் விதிவிலக்காக திரு அண்ணாமலை அவர்களுடைய அதிரடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தவித்து போனதோடு இல்லாம, எப்பா யாராவது சொல்லுங்கப்பா, எங்களால் முடியலன்னு கதறக்கூடிய அளவிற்கு தான் நிலைமை இருந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது மாநில தலைவராக இருந்தவர் தேசிய அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய சூழல்ல அப்படி தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திரும்பி அடி உண்டு. அவருக்கான அரசியல் அதிரடிகளோடு மீண்டும் இறங்குவார். கூடுதல் பலமாக எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அமைச்சராக இருந்தவர். இந்த திராவிட அரசியல் என்று எதை சொல்லுகிறார்களோ அதை கரைத்து குடித்த, அதுல PhD பட்டம் வாங்கினவர் அவர். அதனால இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ, அவர் அதிரடி அரசியல் செய்தால் இவர் மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான அரசியலையும் செய்யும் பொழுது தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு நல்ல பாதைக்கு நிச்சயமாக வாய்ப்பளிப்பார்கள், வாக்களிப்பார்கள். அது நல்லது நடக்கும். 2026 தமிழகத்திற்கான மிகப்பெரிய முன்னேற்றம், இரட்டை என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மோடி, மாநிலத்திலும் மோடியினுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி என்கிற சிறந்த ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த முன்னெடுப்பை தமிழக மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் இந்த இடத்துல பகிரக்கூடிய ஒரு நல்ல செய்தி.
இன்னைக்கு விஜய் அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு போயிருக்காரு. ஏன்னா அதிமுகவோட கூட்டணியா இல்லை வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணியா அப்படின்னு வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. இப்போ அதிமுகவும் வந்து ஒரு பலமான கூட்டணியோட வந்து இணைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா வந்து யாரோட வந்து தாவேகா போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் வந்து தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் ரசிகர்களை பார்க்க போயிருக்காரு. இதெல்லாமே வந்து ஓட்டாக மாறுமா, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒரு புது கட்சி வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பி டீம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இதை சொன்னதுமே நிறைய பேர் இது என்ன இப்படி ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள்னு. நான் பி டீம் சொல்றதுக்கு நியாயமான காரணம் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சி என்ன கொள்கை சித்தாந்தத்தை வைத்திருக்கிறதோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு கட்சி இருக்குன்னா அதை பி டீம் தான் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, நீட் எதிர்ப்புன்னு திமுக பேசுனா அவரும் நீட் எதிர்ப்புன்னுவாரு. வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு திமுக பேசுனா இவரும் அதே தான் நான் சொல்லுவார். சிஏஏவை எதிர்க்கணும்னா இவரும் சிஏஏவை எதிர்ப்பார். மும்மொழி கல்வி கொள்கை வேண்டாம் எங்களுக்கு இருமொழி தான் வேணும்னு இங்கே பேசுனா அதுதான் அவருடைய கொள்கைன்னு சொல்லுவார். அதே அண்ணா, அதே பெரியார், அதே முன்னோடிகள் அதுதான் எங்களுக்கும் தேவைன்றாரு. எதுல தான் வேறுபட்டு இருக்கீங்க? உங்க சித்தாந்தம் என்ன? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த எல்லா கொள்கையுமே வந்து திமுக சொல்லுவதைத்தான் நீங்கள் ஃபாலோ செய்யறீங்கன்னா அதுக்கு ஒரு கட்சி தேவையில்லை. இவர் போய் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கலாம். இவருக்கு ஒரு எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோ கூட கொடுத்துருப்பாங்க வைங்களேன். அப்போ ஒரு கட்சி இறக்குறாரு, இவர் புதுசாக ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா அதே பழைய பஞ்சாங்கத்தை, அதே இந்த திருட்டு திராவிட மாடல் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்லுகிறார் என்றால் அதை எப்படி மக்கள் ஏற்பாங்க?